வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். மருந்தில்லாத மருத்துவ முறையான அக்யூபஞ்சர் மருத்துவ முறையை பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் சலாவுதீன் வாகா வந்திருக்காரு. உங்களுக்கும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். பல பேர் கால் பண்ணி பல விதமான கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி ஜென்ரலா எல்லா ஆடியன்ஸுமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னா ஒரு ஹெல்த் டிப்ஸ் இல்லைன்னா ஒரு அக்யூபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி நீங்க சொல்வீங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் இல்லை ஹெல்த் டிப்ஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க டாக்டர்? ஓகே, லாஸ்ட் வீக் வந்து நாம் பேசும்போது அந்த ஆர்கன் கிளாக் தியரி, மனித உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே 2 மணி நேரம் அதிக சக்தியோடு செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எந்த உணவும் சாப்பிடாமல் இருந்தால் டயாபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வராமல் தடுக்க முடியும். ஒரு நோய் வந்தவர்கள் அந்த நோயை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி வந்து நாம் இன்னொரு ஆர்கனை பற்றி பேசலாம். காலையில் 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பிட்வீன் 5 AM to 7 AM லார்ஜ் இன்டெஸ்டைன், நம் உடலினுடைய பெருங்குடல் அதிகமான சக்தி ஓட்டத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரம். பொதுவாக அந்த 5 மணிலிருந்து காலையில் 7 மணி அப்படிங்கிறது நாம் தூங்கி எழுந்து அன்றைக்கு பணிகளுக்காக நாம் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம். அப்போ தான் வந்து நம்முடைய காலை கடன்களை கழிப்பது, குளித்து ரெடியாகுது, இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த நேரம் தான் 5 to 7. ஸோ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி காமனாக நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த ஒரு டைமிங் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. மோஷன் போயிடுவோம், ஆனால் காலையிலன்னு சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் எப்போது போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டைஜஷன் இருக்கும், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், நாளடைவில் பைல்ஸ் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட வருது. இதை தவிர்க்கிறதுக்கும் நம் உடல் கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதற்கும் மிகச்சரியான நேரம் காலையில் 5 to 7, தட் இஸ் அரௌண்ட் ஒரு 6 o'clock நாம் வந்து காலை கடன்களை கழிக்க பழகிக்கிட்டோம்னா அந்த நேரத்தில் அதிக சக்தியோடு செயல்படக்கூடிய பெருங்குடல் நம் உடல் கழிவுகளை, குறிப்பாக மலத்தை வெளியேற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ அது வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை வந்து முழுமையாக தீர்க்க வல்லது. அந்த நேரத்தில் அந்த உணர்ச்சி இல்லை, எனக்கு வந்து மலம் கழிக்கணுன்ற ஒரு நிலை இல்லை அப்படின்னாலும் அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண துவங்கிட்டாங்கன்னா அந்த ரிதம் வந்து அவங்களுக்கு சிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. ஓகே டாக்டர். இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பேர் வந்துட்டு லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்துக்கிற பேட்டர்னில் இருக்காங்க. அதை தாண்டி சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் எழுந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பாடி கிளாக் ஒரு சர்க்குலேஷனுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனை தடுக்கிறதுக்கு இந்த ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெகுலராக அந்த டைமிங்கில் நீங்கள் மோஷன் போகிறத ஒரு பேட்டர்னாக வச்சுட்டிங்கனாலே கான்ஸ்டிபேஷன் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் இருக்காங்க, நீங்க பேசலாம். உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ராமச்சந்திரன், பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்து பேசுறேன். ஓகே ராமச்சந்திரன், உங்களோட சந்தேகங்கள் என்ன நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடம்பு ஃபுல்லா வலி, எந்த நேரமும் வலிச்சுட்டே இருக்கு. என்ன பண்றீங்க சார்? நான் வந்து விவசாயம் பார்க்குறேன். வயசு 40 இருக்கு. டாக்டர்கிட்ட எதுவும் காட்டி மருந்துகள் சாப்பிட்டீங்களா வலிக்கு? ஆமாம் சார், ஆர்த்தோ டாக்டர் பார்த்தா வந்து விட்டமின் மாத்திரை கொடுத்தாங்க. அது பிளட் டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணுங்க. எல்லாமே நல்லா இருந்தால் உங்களுக்கு வலி இருக்கக்கூடாது இல்லை? இந்த 10 வருஷமா இருக்கு சார் வலி. அதான் இப்போ 10 வருஷமாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. டாக்டர்கிட்ட காட்டி அவர் பரிசோதனை செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நாம் யோசிக்கிறதே இல்லை. இதைத்தான் நம்ம நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதாவது நமக்கு நோய் இருக்குது, அதுக்கு சில பரிசோதனைகள் செய்கிறோம், எல்லா ரிசல்ட்டும் நார்மல். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இல்லையா? நம்மளும் நார்மலாக தானே இருக்கணும். இந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அக்யூபங்க்சர். சரி, பல கோடி செலவில் வாங்கி நாம் பயன்படுத்துகிற பரிசோதனை கருவிகளால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை கூட அக்யூபங்க்சர் மருத்துவத்தில் நாடி பரிசோதனை மூலம் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ தனக்கு நோயே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களால உணர முடியாத ஃபோர்த் கம்மிங் டிஸார்டர்ஸ், எதிர்காலத்தில் வந்து பாதிக்கக்கூடிய நோய்களை கூட கண்டறிந்து நாம் தவிர்க்க முடியும். ஸோ நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை பார்த்து உங்கள் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அக்யூபங்க்சர் சிகிச்சை எடுத்துக்கோங்க. முழுமையான நிவாரணம் கிடைக்கும்.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? கடலூர்ல இருந்து ஹபீபா பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வஹாப் இருக்காங்க, பேசலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. அதாவது என் பொண்ணுக்கு 22 இயர்ஸ் ஆகுது சார். ம் அது மோஷன் போகக்குள்ள வீக்லி 1 டைம் 2 டைம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா பிளட் வர செய்யுது. ம் அது அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்றது இன்னும் நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணல. ம் அதாவது மோஷன் போகக்குள்ள மட்டும்தான் அது மாதிரி என்ன செய்யுது அப்படின்னாக்கா ரத்தம் அப்படி சரன்னு வர மாதிரி இருக்கு. நீங்கள் நேரில் ஒரு டாக்டரை பார்த்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான்மா நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த அறிகுறி பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பேஷண்ட்டை நம்ம நேரில் பார்த்து அதுக்கப்புறமா சிகிச்சை கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். இனியும் தாமதிக்காதீங்க. இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா தான், ஏன்னா இப்போ 22 வயசு, இன்னும் திருமணம் ஆகலை இல்லையா? இன்னும் இல்லை. மாத விலக்கெல்லாம் ஒழுங்காக இருக்கா? கரெக்டா வருது. அதான் மாத விலக்கு வரக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னாக்கா வயிற்று வலி தான் அதிகமா இருக்கு சார் அவங்களுக்கு. இந்த மாசம் வரக்குள்ள வயிற்று வலி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துட்டு ஒரு 3 நாளைக்கு துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கும் என்ன சார் செய்யலாம்? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை உணர்த்துறது தான் இந்த உடலின் மொழின்னு சொல்லுவோம். அதாவது வலி உணர்வு, மற்ற இண்டிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது. இப்போது நீங்கள் மாத விலக்கெல்லாம் சரியாக இருக்குன்னா முதல்ல சொல்லும்போது சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் டிஸ்மெனோரியா, அதாவது மிகவும் வலியோடு கூடிய மாத விலக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக அலட்சியப்படுத்தக்கூடாதுமா. நான் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, திருமணமாகாத பெண்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் பூப்படைந்த பெண்கள் தொடர்ந்து அந்த மாத விலக்கு ஒழுங்காக இருக்கா, இடையில் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்துக்கணும். அதை நீங்கள் ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுட்டு திருமணத்துக்கு பிறகு அதுக்கான சிகிச்சைக்கு போகும்போது பலவிதமான பாதிப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக கருத்தரிப்பதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஸோ இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அக்யூபங்க்சர் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது. எந்த விதமான மருந்துகளும் தேவையில்லை. மிக எளிமையாக நோய்களை நம்ம குணமாக்கி கொள்ள முடியும். ஸோ நீங்கள் இந்த 2 பிரச்சனைக்குமே அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மிக சிறப்பான விரைவான நிவாரணம் கிடைக்கும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, உங்களா என்ன துணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் இப்போ கால் பண்ண நேரம் சொன்னாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு பிறகு அடுத்து இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கே ஒரு சிலருக்கு இதெல்லாம் நோயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆமாம், அதுதான் நான் கூட, அதாவது ஆக்சுவலி இந்த பெண்கள் பொறுத்த விஷயங்களில் இந்த இர்ரெகுலர் மென்சுரேஷன், ஒயிட் டிசார்ஜஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. அதுக்கு காரணம் ஒரு காமன் ஃபெனமினா. எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது, நமக்கும் இருக்குது, இது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நிலைகளில் பார்த்திங்கன்னா மாடர்ன் டாக்டர்ஸ் இது அப்புறமா சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒயிட் டிசார்ஜஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. சரியாயிடும், நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு ஒரு சிகிச்சை இல்லை, அதுக்குன்னு ஒரு மருந்துகள் இல்லை. சில நிலைகளில் பார்த்திங்கன்னா இந்த வஜினல் இன்சேஷன் மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. சிலருக்கு அது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா பிரச்சனை அதிகமாகிடும். ஸோ இது போன்ற பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணிக்க முடியும். இதற்கான சில புள்ளிகள் கூட நான் நேயர்களுக்கு சொல்லியிருக்கேன். தொப்புளுக்கு கீழே அந்த REN 6 அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் வெரி பவர்ஃபுல் பாயிண்ட் ரெகுலேட்டிங் தி யூட்ரஸ் ஃபங்க்ஷன். ஓகே டாக்டர், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்றது இல்லைனாலும் உள்ளே ஏதாவது பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, வலிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர் அலட்சியப்படுத்திடுவாங்க. வலியா ஒரு நார்மலான விஷயம் தானே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு நார்மலான விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நார்மல்னு தள்ளி போடுவாங்க. பட் அதெல்லாம் நார்மல் கிடையாது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு அக்யூபங்க்சர் சிகிச்சை முறையில் எவ்வளோ காலங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொதுவாக ஒரு நோய்க்கான சிகிச்சை எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் மாறுபடும். இட் இஸ் பெர்சோனா ஸ்பெசிஃபிக். இப்போது ஒரு நோயாளியினுடைய வயது, எத்தனை வருஷமாக அவங்களுக்கு அந்த நோய் பாதிப்பு இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் அசஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் ஒரு டயபெட்டிஸ்னு வச்சுக்கோமே, எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு இப்போ தான் நான் ஐடென்டிஃபை பண்ணேன்,
நான் இன்னும் மருந்துகள் கூட சாப்பிட ஆரம்பிக்கலை அப்படின்னு ஒரு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார்னா அவருக்கு வந்து மிக விரைவான பலன் கிடைக்கும். இன்னொரு நோயாளி எனக்கு வந்து 20 வருஷமாக டயபெட்டிஸ் இருக்குது, நான் ஒரு 15 வருஷமாக இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னு வைங்க, அவருக்கு பலன் கிடைப்பதற்கான காலம் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த நிவாரணம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நபருக்கும் அந்த காலம், சிகிச்சைக்கான அந்த பீரியட் வந்து வேரி ஆகும். பட் பொதுவாக நம்ம டாக்டர் வஹாப்ஸ் அக்குபங்க்சரில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் சிகிச்சை, இதை வந்து நாங்கள் பேசிக் அப்சர்வேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நோயாக இருந்தாலும் அந்த முதல் 15 நாட்களில் ஒரு ப்ராமினென்ட் ரிலீஃப், ஒரு ப்ரொக்ரெசிவ் சேஞ்சஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அவங்க நிவாரணத்தை நிச்சயம் உணர்வாங்க. அப்படி உணர்ந்தால்தான் நாங்கள் சிகிச்சையே 16வது நாள் தொடருவோம். சரி, அந்த அளவுக்கு வந்து நம்ம அக்யூபஞ்சர் மூலம் மற்ற சிகிச்சை முறைகளோடு ஒப்பிடும்போது ஒரு விரைவான நிவாரணத்தையும் வழங்க முடியுது. ஓகே, பார்த்துட்டு இருக்க இந்த நேயர்களுக்கு பல பேருக்கு வந்து தெரியக்கூடிய விஷயம், சின்ன சின்ன வலிகள் இருந்துச்சுனாலும் அது ஒரு நோய்க்கான குறியீடாக தான் இருக்கும். நீங்கள் நிச்சயமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அக்யூபஞ்சர் சிகிச்சை முறையை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரங்கள்லேயே வந்துட்டு உங்களுக்கான தீர்வுகள் படிப்படியாக நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம். ஸோ டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன நீங்கள் கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என்னோட அம்மாவுக்கு 37 வயசு ஆகுது சார். அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு இருக்காங்க சார். ஓகேம்மா, எவ்வளோ அளவு சொன்னாங்களா? எந்த அளவில் இருக்குன்னு சொன்னாங்களா? இப்பதான் சின்னதாக ஆரம்பிச்சிருக்குன்னு இருக்காங்க. ஆரம்பமாக இருந்தால் நிச்சயமாக அக்யூபஞ்சர் சிகிச்சை மூலமாகவே அதை சரி செய்ய முடியும். கர்ப்பப்பை கட்டி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கோப்புலங்கள், இது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து முதல்ல எளிமையாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நம்ம ஒரு பெரிய சிரமங்கள் தவிர்க்கலாம். ஆப்ரேஷன் போன்ற சிகிச்சை முறைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் விரைவான நிவாரணமும் கிடைக்கும். ஸோ அம்மாவுக்கு வந்து நிச்சயமாக இந்த அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக பலன் கிடைக்குமா? ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த அக்யூபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருந்த நேர்கள் பல பேர் வந்துட்டு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஒன்றா நம்ம கற்றுட்டு இருக்கோமே, நம்ம ரெகுலராக இது மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கற்றுக்க முடியும், அதுக்கான கிளாஸஸ் இருக்கான்ற ஆர்வம் பல பேர் மத்தியில் இருக்குது. ஸோ இதுக்கான கிளாஸஸ் இருக்கா, அது எப்படி கற்றுக்கலாம்? இது வந்து ஆக்சுவலாக இப்போது இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. அதாவது இப்போது நீங்கள் ஒரு இன்டர்நெட்லேயும் போய் பார்க்க முடியும், நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்க்க முடியும். இந்த அக்யூபஞ்சர் மருத்துவ முறையை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வி கிவ் ட்ரைனிங். டாக்டர் வஹாப்ஸில் வந்து ஒரு 3 நிலைகளில் வந்து இந்த மருத்துவ முறையை கற்றுக் கொடுக்குறோம். நமக்கு மட்டும் செல்ஃபாக நம்ம இந்த நாலேஜ் இருந்தால் போதும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து லெவல் 1 ட்ரைனிங் கொடுக்குறோம். கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணணும், இதையே வந்து ஒரு துறையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு லெவல் 2 அண்ட் லெவல் 3 ஹையர் லெவல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இது வந்து +2 வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். +2 படித்த யார் வேண்டுமானாலும் இந்த மருத்துவ முறையை கற்றுக்க முடியும். அதற்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அடுத்ததாக அக்யூபங்க்சர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பிராணிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இந்த ஹையர் டைமென்ஷனையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது நிகழ்ச்சியில் வந்து சில அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஒரு டிவிடியாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அழுத்துங்கள் நோய் நீங்கும், ப்ரெஸ் யுவர் பெயின்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஒரு 32 வியாதிகளுக்கு எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது விஷுவல் எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கும். இந்த டிவிடியை கூட நீங்கள் நம்மோட மருத்துவமனையில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். அதே போல் இந்த சுஜோக் ரிங் இதெல்லாம் வந்து பொதுவாக இப்போ வெளியில் கடைகளில் கூட கிடைக்கும். அது கூட தேவைன்னா நீங்கள் அந்த சுஜோக் ரிங் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி அதை வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இலவசமாகவே வாங்கி நீங்கள் பயன்படுத்த முடியும். சரி, நம்முடைய நோக்கம் என்னென்னா மருந்துகள் இல்லாமல் நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மக்களிடம் ஏற்படணும். இந்த மனமாற்றம் ஏற்பட்டுட்டாலே நாம் மருந்துகளின் பயன்பாட்டை குறைச்சிக்குவோம், ஒரு உண்மையான ஆரோக்கியத்தை நாம் நோக்கி போக முடியும். ஓகே, பொதுவாக ஒரு நோய் இல்லைனா ஒரு வலி வந்தோன்னா ஒரு டேப்லெட் சாப்பிட்றது தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியுன்றதை தாண்டி அக்யூபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி கூட அதுக்கான ஒரு தீர்வு காண முடியும் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்களும் அக்யூபஞ்சர் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ராலர் நம்பருக்கு கால் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்களும் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாம். அடுத்த நேரம் தொடர்ந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க?
நான் இங்க வெள்ளவேட்ல இருந்து தாவூத் பேசுறேங்க மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்கள் சார். சார். வணக்கம் சார். சொல்லுங்கள். வணக்கம். அது இப்போ என்னுடைய குழந்தைக்கு ஒரு 3 வருஷமா அந்த சுகர் ப்ராப்ளத்துல இருக்காங்க சார். என்ன வயசு சார்? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 14 வயசு ஆகுதுங்க சார். ஓகே. எந்த வயசுல இருந்து சுகர் இருக்கு சார்? அவங்களுக்கு 3 வருஷமா இருக்குங்க சார். ஒரு 10 வயசுல இருந்து இருக்குங்க சார். ஓகே. இப்போ இன்சுலின் எவ்வளோ யூனிட்ஸ் கொடுக்குறீங்க? இன்சுலின் வந்து டாக்டர் வந்து காலையில வந்து 13-9 அப்படின்ற மாதிரி போட சொன்னாங்க. அப்புறம் நைட்ல வந்து 5 போட சொல்லியிருக்காங்க. சரி. நாங்க வந்து இப்போ அந்த சுகர் லெவல் வந்து லோவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் லோவா இருக்குதுன்ட்டு நாங்க நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்றோம். 5 நைட்ல மட்டும் வந்து யூஸ் பண்றோம். காலையில வந்து போடுறது கிடையாது. ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னீங்க? நான் இங்க பூர்ணமல்லி பக்கத்துல வெள்ளவேடுன்னு. சரிங்க. அதாவது இந்த ஜுவினல் டயாபெட்டிஸ்க்கு வந்து அக்கிபங்க்சர் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிகிச்சை முறை. நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சென்னை டி நகரில் நம்மளோட கிளினிக் இருக்குது, இல்லை செங்கல்பட்டில் ஒரு யூனிட் இருக்குது. உங்களுக்கு இங்கே வர முடிந்தால் நேரில் ஒரு தடவை குழந்தையை கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். இந்த சிகிச்சையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்படியாக நீங்கள் வந்து இன்சுலின் கொடுக்கறத குறைச்சி நீங்கள் இன்சுலின் மருந்தை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியிருக்கும். ஒரு 6 வாரம் குறைந்தபட்சம் சிகிச்சைக்கான காலம் தேவைப்படும். அதுக்கு முன்ன ஒரு தடவை நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபர்தராக எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க. வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ராஜேந்திரன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ராஜேந்திரன்? வெள்ளக்கோயில். ஓகே. இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? திருப்பூர் மாவட்டம் மேடம். ஓகே. இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம் இந்த தோள்பட்டை வந்து தோள்பட்டையில இருந்து முழங்கை மட்டும் ஒரே வலியா இருக்குங்க மேடம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். என்ன வேலை செய்கிறீங்க சார்? நான் வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பண்றேங்க மேடம். நீங்களும் பெயிண்ட் அடிப்பீங்களா? இல்ல சார், நான் ஆளுங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோட. சரி சரி சரி. எவ்வளோ இந்த வலி எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பக்கமா தான் சார் இருக்கு. சரி. உங்கள் வயது என்ன சொன்னீங்க? எனக்கு வயசு வந்து 55ங்க சார். சரி. பொதுவாக அக்கிபங்க்சரில் எந்த வலியாக இருந்தாலும் எதன் காரணமாக இருந்தாலும் நம்ம உடம்புல எங்கே இருந்தாலுமே குணமாக்க முடியும். பட் இப்போ உங்களுக்கு ஏன்னா பெயிண்டிங் அப்படின்னும் போது ஒரு கால் அந்த தொழில் சம்பந்தமான பாதிப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கேட்டேன். பட் நீங்கள் நேரில் ஒரு நான் வேலை செய்யறது இல்லைங்க சார், ஆளை வச்சு வேலை செய்ய. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்கிபங்க்சர் ட்ரீட்மெண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு உடனடியாக வலிகள் குறைஞ்சிடும். வலி எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த காரணத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதையும் குணப்படுத்த முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாக விரைவாக வந்து நீங்கள் நிவாரணம் பெற முடியும். அக்கிபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக சிகிச்சை பெறலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேம்மா, பிச்சம்மாள் பேர். ஓகேம்மா, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் வாகாப் இருக்காங்க, பேசலாம். சார், எங்கள் வீட்டுக்காருக்கு சளி தொந்தரவு மாதிரி இருக்குது சார். எவ்வளோ நாளாக இருக்குமா? அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருக்குது. சார், முதல்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் ப்ரோக்ராம் விடாம பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப மகிழ்ச்சி. சொல்றதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். நீங்கள் இப்போது அவருக்கு வந்து ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா சளி தொல்லைக்காக? இல்லை சார், இங்கே மதுரையில் தான் ஒரு இதில் அக்குபஞ்சர் பார்த்தோம். ஆனாலும் எனக்கு அது திருப்தியா இல்லை. அதான் உங்ககிட்ட மதுரையில் நீங்கள் எதுவும் வருவீங்களா என்னன்னு உங்ககிட்ட காட்டணும்ட்டு ஒரு இதாக இருக்கு சார். இல்லைம்மா, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நான் வந்து சென்னையிலையும் செங்கல்பட்டுலேயும் தான் எனக்கு கிளினிக் இருக்குது. நான் வெளியூர்களுக்கெலாம் வர்றதில்லை. உங்கள் பகுதியிலேயே நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சளி இருக்குது அப்படின்னும் போது அவருக்கு என்ன காரணத்தினால, அதாவது லங்கோட எனர்ஜி வந்து பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத நாடி பரிசோதனை செய்தால் அங்கே இருக்கிற அக்குபஞ்சர் டாக்டர்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. அதை டானிஃபை பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கு இந்த சளி தொல்லையெல்லாம் குறைஞ்சிடும், ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த DO14 அப்படின்னு ஒரு புள்ளி நம்ம கழுத்துக்கு பின்பக்கமாக இருக்குது. குழந்தைகளுக்கு கூட ஒரு இன்ஃபெக்ஷன் டைமில் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அப்புறம் லங்ஸ் 7 அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நுரையீரலை சக்தி ஊட்டக்கூடிய ஒரு புள்ளி.
அது இல்லாமல் அந்த K7 அப்படிங்கிற இந்த 3 புள்ளிகளில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு டாக்டர் நீங்கள் நேரில் பார்த்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்ச நாளாக தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது அவருக்கு இம்யூன் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தான் அடிக்கடி நோய் பாதிப்புகள் வரும், அடிக்கடி சளி பிடிக்கும், ஒரு காய்ச்சல் வரும், வயிற்றுப்போக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப நாளாக சரியாகாமே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுதான் நல்லது. இந்த புள்ளிகளோட கூட அந்த LI11 அப்படிங்கிற அந்த இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் இதுலேயும் ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து தேவி பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகள் என்னன்னு நீங்கள் கேட்கலாம், டாக்டருக்காக பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. தேவி பேசுகிறேன் சார். வயசு 28. ம் எனக்கு தொண்டையிலேருந்து கண்ணு 2 கண்ணு ஓரத்துலேருந்து தொண்டை வரைக்கும் வலி இருக்குது சார். எவ்வளோ நாளாக இருக்குமா? எனக்கு ஒரு 4 வருஷம் அந்த பிரச்சனை இருக்குது சார். 4 வருஷமாக இருக்கா? ஆமாம் சார், இந்த ரொம்ப 4 வருஷமா இருக்குது. ஸ்கேன் எடுத்து 2-3 தடவை ஸ்கேன் எடுத்திருக்கேன். ம் நான் என்ன துணிச்சிட்டாங்க. ஓகே, அதான் பிரச்சனை. நம்ம தொடர்ந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இவங்களுக்கு 4 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, 2 தடவை ஸ்கேன் எடுத்திருக்காங்க அப்படின்னாங்க, துண்டிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு அந்த மருத்துவ விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நமக்கு என்ன நோய் இருக்குது, பலவிதமான மருத்துவ முறைகள் உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது, நம்ம நோய்க்கு எந்த மருத்துவ முறை சிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம வந்து மெடிக்கல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதெல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது எந்த பிரச்சனைக்கு நாம் சிகிச்சை எடுத்துக்கிறோமோ, எந்த பரிசோதனையின் முடிவில் நாம் சிகிச்சை அளிக்கிறோமோ அது எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உடல்நிலைக்கும் நாம் செய்கிற பரிசோதனைகளுக்கும் ஒரு பெரிய கான்ட்ராவர்ஷியல் ஸ்டேட் இருக்குது, ஒரு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத நாம் உணரணும். எல்லா பரிசோதனைகளும் நார்மல்னா நாமளும் நார்மலாக தானே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வரமாட்டேங்குது. மாறா என்ன பண்ணுறோன்னா, இதை விட ஏதாவது உயர்ந்த பரிசோதனை இருக்கா, நாம் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பரிசோதனைகள் அப்படிங்கிறது சிகிச்சை அல்ல, என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இப்போ அதில் வந்து நம்ம நோய்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது இந்த பரிசோதனைகளுடைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுதே தவிர பேஷண்ட்டோட சஃபரிங்ஸ் குறையிறதில்லை. ஸோ இந்த இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை தான் அக்யூபஞ்சர். இதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த நோய் நமக்கு வந்தாலும் அடிப்படையில் ஒரு எளிமையான சிகிச்சை முறையை நாம் மேற்கொள்ளணும். அதில் நமக்கு நிவாரணம் கிடைக்கலன்னா இந்த மாதிரி உயர் சிகிச்சைகளுக்கு நாம் நிச்சயம் போய் தான் ஆகணும். சில நோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒரு ஆக்சிடெண்ட், இன்ஜுரி அப்படின்னா நிச்சயமாக நாம் அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் போகணும். ஒரு ஆர்த்தோ டாக்டர் வேணும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் தியேட்டர் வேணும் இல்லையா? ஸோ இந்த ஒரு தெளிவு மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம்.